Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு கிட்ஸ்க்கான கார்ட்டூன் டால்ஸ் தான் பார்க்க போறோம். இதே மாதிரி நீங்க கார்ட்டூன் டால்ஸ் எல்லாமே உங்க கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க எப்படி இந்த கார்ட்டூன் டால்ஸ்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் வந்து சிலிகான் மோல்டு யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த டால் பண்ண போகிறேன். அப்படி உங்ககிட்ட இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து மோல்டு இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்கிற எல்லா ஜிம்காஸ் எல்லாமே வந்து ஹாட் க்ளூவில் செஞ்ச மோல்டு தான் நம்ம யூஸ் பண்ணி ஜிம்காஸ் எல்லாமே செய்கிறோம். ஸோ அது மாதிரி கூட உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் டால்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் மோல்டு எடுத்து நீங்கள் இந்த மாதிரி டால்ஸ் எல்லாமே செஞ்சுக்கலாம். இப்போ நான் அந்த சிலிகான் மோல்டில் லைட்டாக ஆயில் தடவி நான் க்ளே அது ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். க்ளே வந்து நல்லா அந்த கார்னர்லலாம் ஃபில் ஆகிற மாதிரி நல்லா அழுத்தி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல் டிசைன்ஸ் வந்து கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நான் ஃபிஷ்ஷு ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் நான் அந்த எக்ஸஸ் க்ளேவெல்லாம் நான் இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்டு கட்டர் வச்சு நான் ஃபிஷ்ஷுக்கு ஐஸ் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷுக்கு மேலே இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரவுண்டு மாதிரி ஒரு டிசைன் நான் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ரவுண்டு நீங்களும் வந்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒன்று மட்டும் ஸ்லோவாக போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் எல்லாமே வந்து நான் ஃபாஸ்ட்டாகவே பண்ணி காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு நான் அந்த மீனோட வாலுக்கு அப்புறம் அந்த செதில் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த இடத்துல எல்லாமே நான் நீடில் வச்சு நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். நம்ம அதை மாதிரி ஹைலைட் பண்ணோம்னா நம்ம பெயிண்ட் அடிக்கிறச்ச வந்து அந்த டிசைன்ஸ் எல்லாமே நல்லா விசிபிளாக இருக்கும், பார்க்கவும் நல்லா சூப்பராக நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டால் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் நம்ம அந்த மோல்டில் நம்ம க்ளே அப்ளை பண்ணி அதே மாதிரி நம்ம அந்த டால் வந்து இம்ப்ரெஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் இன்னொரு டாலுமே வந்து நான் இம்ப்ரெஷன் எடுத்துக்கிறேன். எப்போவுமே வந்து நம்ம இம்ப்ரெஷன் எடுக்கிறச்ச அந்த சைட்லலாம் வந்து நல்லா க்ளே வந்து அழுத்தி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல் டிசைன்ஸ் எல்லாமே கவர் ஆகி வரும், இல்லைனா பாதி வந்து நம்மளுக்கு வராது. இப்போ நான் அதுலேயே இருக்கிற எக்ஸஸ் க்ளே எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் லைட்டாக வாட்டர் தொட்டு நான் நீட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த டாலுக்கு என்னென்ன டிசைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் விசிபிளாக தெரியணுமோ அது மாதிரி நான் டிசைன் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி டால்ஸ் மோல்டு இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். டால்ஸ் எல்லாமே வந்து நம்ம இம்ப்ரெஷன் கொடுக்குறச்ச கொஞ்சம் அழுத்திய இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஸ்கர்ட் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறச்ச நல்லா விசிபிளாக தெரியும். ஐஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த கட்டர்லேயே வந்து நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஸ்கர்ட்டுக்கு என்ன மாதிரி நம்மளுக்கு ஃப்ரீல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி டிசைன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் கூட நான் லைட்டாக வாட்டர் தொட்டு நல்லா நான் நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு யூபின் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 3 டாலுமே வந்து நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கிளியராக இருக்குது. நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் ஹைலைட் பண்ணமோ அந்த மாதிரி வந்து க்ளே வந்து ஈரமாக இருக்கிறச்சே நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா டாலுமே வந்து நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி நான் ஒரு டால் வச்சுருக்கேன். நான் அதையும் வந்து உங்களுக்கு நான் பெயிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டுக்கு மீன் எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து நான் எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ண போகிறேன். இந்த எல்லோ வந்து மேங்கோ எல்லோ, இது நம்ம நார்மல் எல்லோ கிடையாது, மேங்கோ எல்லோ பெயிண்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் அந்த ஃபிஷ்ஷோட ஹெட்டுக்கு ஃபஸ்ட் கோட்டிங் பெயிண்ட் கொடுக்குறேன். எப்போவுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஒரு 2 தடவை இல்லைன்னா 3 தடவை வந்து நம்ம கோட்டிங் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்களா, அதனால் வந்து பெயிண்ட் அடிக்கிறது ரொம்ப வந்து கஷ்டம். அதனால் ஃபஸ்ட் கோட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் கோட் கொடுங்க. நம்ம இப்போ அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஆல்ரெடி ரவுண்டு போட்டோம் பார்த்திங்களா, அதில் வந்து நான் வந்து ஒரு ரவுண்டுக்கு மேங்கோ எல்லோ பெயிண்ட் பண்ணுறேன், இன்னொரு ரவுண்டுக்கு நம்ம நார்மல் எல்லோ பெயிண்ட் பண்ண போகிறேன். எல்லா பெயிண்ட்டுக்குமே வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து ஸ்லோவாக நான் பண்ணி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஃபாஸ்ட்டாகவே பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ நான் ஒன்று விட்டு ஒன்று வந்து மேங்கோ எல்லோ வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணுறச்ச வந்து அந்த ரவுண்டுக்கு வெளியில் போகக்கூடாது. என்ன நம்ம ரவுண்ட் போட்டோமோ அதுக்குள்ளேயே பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட பெயிண்ட்டு ஸ்டிக் அது மாதிரி ஏதாச்சும் இல்லைன்னா நீங்கள் வந்து டூத் பிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரண குச்சி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பெயிண்ட் பண்ணுறேன், நார்மல் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணுறேன்.
நம்ம ஒன்று விட்டு ஒன்று விட்டோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து இப்போ நார்மல் எல்லோ வந்து நான் இப்போ ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த வாலுக்கு செதிலுக்கு எல்லாத்துக்குமே வந்து காப்பர் கலர் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அதுக்கு எல்லாமே லைன் போட்டோம் பார்த்திங்களா, நீடில் வச்சு, அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. பெயிண்ட் எல்லாமே வந்து உள்ளே போயிடுச்சுன்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த டிசைன்ஸ் வந்து நல்லா கிளியராக தெரியாது. இப்போ நான் டார்க் காப்பர் கலரும் அடிச்சிருக்கேன், லைட் காப்பர் கலருமே அடிச்சிருக்கேன். நீங்கள் அந்த இதுக்கு டிசைனுக்கு கோல்டு கலர் வேணும்னா நீங்கள் கோல்டு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ அடித்து முடிச்சுட்டு லைட்டாக நான் கோல்டு கலர் டச்சப் பண்ண போகிறேன். இப்போ நான் ஃபுல்லாக நான் காப்பர் கலர் அடித்து முடிச்சிட்டேன். சைடில் பேக்லலாம் கூட நீங்கள் அடிச்சுக்கோங்க. இப்போ நான் காப்பர் கலர் ஃபுல்லாக நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் அந்த மேங்கோ எல்லோ கலருக்கு லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி நான் செகண்ட் கோட் அடிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், செகண்ட் கோட் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக பெயிண்ட் கவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நான் கோல்டு கலர் வந்து அந்த டெய்லுக்கு எல்லாருக்குமே வந்து நான் டச்சப் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் டச்சப் கொடுத்து முடிச்சிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபிஷ் எடுத்து நல்லா காய வைக்க வச்சிருக்கலாம். செகண்ட் வந்து இந்த டாலுக்கு பெயிண்ட் பண்ண போகிறேன். டாலுக்கு வந்து எப்போயுமே ஃபேஸ் வந்து லைட் பிங்க் கலரில் இருக்கும். ஸோ அந்த பிங்க் கலர் தான் நான் இப்போ ஃபேஸுக்கு வந்து நான் இப்போ பெயிண்ட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட டார்க் பிங்க் கலர் இருந்ததுன்னா லைட்டாக வந்து நீங்கள் வந்து ஒயிட்டோட மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கலர் நீங்கள் கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டைரெக்டாகவே இந்த கலர் இருந்தாலுமே ஓகே தான். நீங்கள் உங்கள்கிட்ட லைட் சாண்டில் கலர் இருந்தாலும் கூட நீங்கள் ஃபேஸுக்கு வந்து அந்த கலர் கூட நீங்கள் அடிச்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் இப்போ லைட்டு பிங்க் கலர் தான் அடிச்சிருக்கேன், ரொம்ப லைட் பிங்க்கு. எப்போவுமே ஃபேஸுக்கு எல்லாம் பெயிண்ட் பண்ணுறச்ச ரொம்ப திக்காக கோட்டிங் கொடுக்கக்கூடாது. லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டாலுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த டாலுக்கு ஹேர் வந்து நிறைய இருக்குது. ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம பிளாக் கலரு கோட் கொடுத்துருக்கோம். இப்போ ஹேர்ன்றதுனால நான் பிளாக் கலர் திரும்பியும் செகண்ட் கோட் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் திக்காகவே வந்து நான் பிளாக் கலர் கோட் கொடுத்துக்கிறேன். இப்போ பிளாக் கலர் கோட் கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஃப்ளாருக்கு இப்போ நான் லைட் ப்ளூ கலரில் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு என்ன கலர் நீங்கள் ட்ரெஸ் வச்சுருக்கீங்களோ, அப்படி உங்கள் கிட்ஸுக்கு என்ன கலர் ட்ரெஸ் இருக்கோ நீங்கள் அந்த கலர் கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். எப்போயுமே இந்த மாதிரி டால்ஸ் எல்லாமே பெயிண்ட் பண்ணுறச்சு நம்ம கொஞ்சம் லைட் கலராகவே சூஸ் பண்ணலாம். டார்க் கலர் சூஸ் பண்ணோம்னா அந்தளவுக்கு விசிபிளாக தெரியாது, பார்க்கவும் அட்ராக்டிவாக இருக்காது. அதனால டால்ஸுக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணுறச்ச கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா பிரைட் கலர், லைட் கலர்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லைட் ப்ளூ கலரில் வந்து ஃப்ளாருக்கு பெயிண்ட் அடிச்சிட்டேன். பாருங்கள், அந்த ஃப்ளாரை விட்டு அந்த கலர் வெளியில் வரவே இல்லை, அதுக்குள்ளேயே கரெக்டாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் அடிச்சிங்கன்னா தான் வந்து நம்மளுக்கு என்ன நம்ம டிசைன் பண்ணியிருக்கோமோ அது விசிபிளாக தெரியும். அதே மாதிரி அந்த டாலோட ட்ரெஸ்ஸுக்குமே டார்க் ப்ளூ கலரில் அடிக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு கீழே ஒரு ஃப்ரில் மாதிரி இருக்குது, அதில் லைட் ப்ளூ கலர். அதுக்கப்புறம் அந்த டாப்புக்குமே வந்து நான் லைட் ப்ளூ கலரே அடிச்சுக்கிறேன். அந்த லைட் ப்ளூ கலர் ஆல்ரெடி நம்ம ஃப்ளவருக்கு அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நான் லைட்டாக கோல்டு கலர் அடித்து அந்த காலர் மாதிரி இருக்கிற நெக்லைனுக்கு ஒரு லைன் மாதிரி நான் போட்டுக்கிறேன். அப்புறம் நான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு கீழே ஒரு டாட்டாக இருக்கும், அந்த டாட்டுக்குமே கூட நான் எல்லோ கலர் அடிச்சுக்கிறேன். இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு டால் வந்து முடிச்சிட்டேன். செகண்ட் டால் பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து பிஸ்தா க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். அந்த லைனுக்கு வெளியில் வரக்கூடாது, பெயிண்ட் அடிக்கிறச்ச அதுக்கு உள்ளேயே கரெக்டாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் லைனுக்குள்ளே பெயிண்ட் அடிக்கிறச்ச ரொம்ப வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த லைனுக்குள்ளே போயிடும். அதனால் கரெக்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுங்கள். அதுக்காக ரொம்ப திக்காக இருந்தாலுமே அந்த டிசைன் வந்து கரெக்டாக அந்த லைனுக்குள்ளே வராது. ஸோ லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த லைனுக்குள்ளே வரா மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிஸ்தா க்ரீன் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கு மேலே அந்த டாப்புக்கு ஒரு மாதிரி பேரட் க்ரீன் கலரில் நான் இப்போ பெயிண்ட் பண்ண போகிறேன்.
பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாலுக்கு எந்த கலர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுமான்னு பார்த்துட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணோன்னாமே நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு அந்த டாலுக்கு, ஷூஸ்க்கு, அந்த கைக்கு எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி க்ரீம் கலர் அடித்தோம் பார்த்திங்களா ஃபேஸ்க்கு, அந்த கலரே நான் இப்போ வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த டாலோட போக்கு அதே பிஸ்தா க்ரீன் கலர் அடிச்சுக்கிறேன். டால் எப்போவுமே மேக் பண்ணுறச்சு ஒன்றுக்குமே வந்து நீங்கள் யூனிக்காக வந்து நீங்கள் டிசைன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து நான் லைட் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். அந்த போக்குமே வந்து நான் லைட் பிங்க் கலரில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஐஸுக்கு வந்து நான் அந்த லேஷஸ் வைக்கிறேன். லேஷஸ் வைக்கும் போது பிளாக் வந்து நீங்கள் நிறைய அதிகமாக வந்து டச்சப் பண்ணிக்கக்கூடாது. ரொம்ப லைட்டாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வந்து லைட்டாக லைன் போட வரலன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க, விட்டுருங்க. அப்படி நீங்கள் போடாமல் இருந்தாலுமே கூட நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் நிறைய பிளாக் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ஐஸுக்கு அந்த விங்ஸ் எல்லாம் வச்சிங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த பிளாக் ஸ்ப்ரெட் ஆகிடும், பார்க்கவும் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் ஐஸுக்குமே வந்து கொஞ்சம் பிளாக் வந்து எக்ஸ்ட்ரா பிளாக் வச்சுக்கிறேன், ஏன்னா வந்து விசிபிளாக தெரியணும்னு சொல்லிவிட்டு. இப்போ நான் செகண்ட் டாலுமே செஞ்சு முடிச்சிட்டேன். தேர்டு வந்து இந்த டாலுக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த டாலுக்கு ஒரு ரெட் கலர் ஃப்ளவர், அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர் ஃப்ளவர் அடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து லைட்டு பிங்க் கலர், இது லைட்டில் வந்து சரியாக தெரியல, ரெட்டு மாதிரி தெரியுது, கொஞ்சம் டார்க் அண்ட் லைட் பிங்க் மாதிரி இருக்கும், அந்த கலர் நான் இப்போ அடிச்சிருக்கேன். அதே மாதிரி ஷூஸ்க்குமே வந்து நான் எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். பெயிண்ட் பண்ணுறச்சு நீங்கள் காம்பினேஷன் எல்லாமே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் கலரே வந்து ஷூஸுக்கு அப்புறம் கைக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த லைட் பிங்க் கலரே வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த டாலுக்கு செகண்ட் கோட் கொடுத்து முடிக்கிறேன். எப்பயுமே வந்து ஃபஸ்ட் கோட் முடிஞ்சு காஞ்சதுக்கப்புறம் செகண்ட் கோட் நம்ம கொடுக்கலாம். இப்போ அந்த டாலோட ட்ரெஸ்ஸில் இருக்கிற பட்டனுக்கு நான் கோல்டு கலர் ரவுண்டு வச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த ஐஸுக்குமே வந்து நான் பிளாக் கலரில் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டாலுக்குமே நான் விங்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த 4 டாலுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் நான் ஒரு நாள் ஃபுல்லாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பெயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் டெக்கர் பேர்டோட வார்னிஷ் வந்து நான் அடிக்கிறேன். எப்பயுமே ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வார்னிஷ் பண்ணுங்கள். பெயிண்ட்டு வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வார்னிஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப எல்லாமே மெர்ஜ் ஆகிடும். இப்போ நான் 4மே பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அந்த க்ரீன் கலர் ரொம்ப அழகாக இருக்குது, பிஸ்தா க்ரீன் கலர் டாலு. நெக்ஸ்ட்டு நான் இந்த 4 டால்ஸுக்குமே ரிங்கு ஜாயின் பண்ணி இந்த ரோப்பை நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த ரோப் வந்து நம்மளுக்கு ரெடிமேடாக ஷாப்ஸில் விற்கிது பாருங்கள். இந்த மாதிரி நான் 4த்துக்குமே வந்து நான் ரோப்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.